குரு ஆஸ்ட்ரோடிவ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலா ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இந்த ராசி பலன் வந்து முழுதாக கேளுங்கள். உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுறதாக இருக்கலாம். மே 31 ஞாயிற்றுக்கிழமை இருந்து ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை வரை இந்த வாரத்துக்கான துலா ராசிக்கான வாரப்பலன். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு வந்து ஆன்மீகமும் அந்த அறிவு சார்ந்த விஷயங்களும் வந்து ஒரு மிக முக்கியமான மாற்றங்களை வந்து கொண்டு வர போகிற வாரமாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சந்திரன் வந்து இடம்பெயர்வதை முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதை ஞாயிற்றுக்கிழமை மே 31 அன்றையும் ஜூன் 1ஆம் தேதி இந்த 2 நாள்ல பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டில இருந்து 2ஆம் வீடான விருச்சகத்துல வந்து பௌர்ணமி பலத்தோட வருது. அதனால சந்திரன் வந்து விருச்சகத்துல வருது வந்து நீச்சம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பௌர்ணமி பலத்து இருக்கிறதுனால ஒரு விதமான நீசபங்க ராஜயோகமாக அது மாறும். இதனால 2ஆம் வீடுல சந்திரன் இருக்குதா மன ரீதியா பார்த்தா குடும்பத்துல ஒரு விதமான சந்தோஷம், பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சாற்றல், தைரியம் எல்லாமே இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்கறதுனால அது ஒரு விதமான ஆற்றல் அதிகரிப்பதா இருக்கும். அன்றைய பொழுது வந்து உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும். ஏன்னா 9ல வந்து மிதுனத்தை நட்பு கிரகத்தோட புதனோட சுக்கிரன் இருக்கு. உங்க ராசி நாதனே வந்து உங்க 2ஆம் இடத்தையும் பார்க்கின்றான். சாரி, 3ஆம் இடத்தை பார்க்கின்றான் 7ஆம் பார்வையாக. அதனால குடும்பத்துல இளைய சகோதர சகோதரி உறவுலாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருப்பார்கள். 3 நட்சத்திரத்துல சந்திரன் உட்காருது. விசாகம், அனுஷம், கேட்டை. விசாக நட்சத்திரத்துல இருக்கும்போது குருவின் தன்மையை வெளிப்படுத்துறதா இருக்கும். உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடம் இருக்கிறதுனால தந்தை வழி சார்ந்த உறவு இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அறிவுரை ஆலோசனை கிடைக்கிறதா இருக்கும். 3 கிரகம் மிதுனத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான குடும்பத்துல அளவுக்கு மீறிய சந்தோஷம், அதுவே வந்து சில சலசப்பு உண்டாகும். ஏன்னா புதனும் சுக்கிரனும் வந்து குருவுக்கு பகை. அது சந்திரனை வந்து விசாக நட்சத்திரம் அமர்றதுனால தந்தையின் அறிவுரை வழிகாட்டுதல வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு தொந்தரவு உண்டாக்கலாம். இருந்தும் வந்து அது 2 நாளைக்கு தான். அது பிறகு வந்து குரு வந்து கடகத்துக்கு செல்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு செல்கின்றது. சனி நட்சத்திரம் செல்லும் போது சனி உங்க வீட்டுல இருந்து 6ஆம் இடத்துல மறைவில் இருக்கு. அது பார்வையினால உங்க 8ஆம் இடத்தை, உங்க 12ஆம் இடம், உங்களுடைய 3ஆம் இடத்தை பாக்குறதுனால அன்றைய பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா உங்க ஒரு விதமான, அதாவது சந்திரன் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தைரியத்துல ஒரு விதமான தோய்வு இருக்கும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தை இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை வந்து பார்க்கின்றது, சூரியனை பார்க்குது. அதனால உடல்ல வந்து ஒரு விதமான எதிர்மறையான தன்மைகள் உண்டாக்கலாம். ஏன்னா சூரியன் என்றது 8ல மறைவுல. உங்களுக்கு கோபமே வந்து நியாயமா இல்லாத சில விஷயங்களை வந்து அது முரண்பட்டதாக இருக்கும். அது சூரியனை வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு விதமான மந்தத்தனத்தை தான் உண்டாக்கும். அது இருந்தும் வந்து குரு பயிற்சி ஆகிறதுனால, குரு பார்வையினால அந்த இதெல்லாம் வந்து தடைகள், தாமதங்கள், சொன்னப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு மங்கடிக்கப்படும். நோய்கள் எதனா இருந்தால் தீர்வதாக இருக்கும். பழைய கடன்கள் இருந்தால் வசூலாகும். இந்த சந்திரன் வந்து அனுஷ நட்சத்திரம் இருக்கும் சூழல்ல காலங்கள்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து கேட்ட நட்சத்திரம், புதன் கேட்ட நட்சத்திரத்துக்கு செல்கின்றது விருச்சிக ராசியில. புதன் வந்து உங்க வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சந்திரன் வந்து கேட்டையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க தந்தை வழி சார்ந்த உறவுகளுடைய ஒரு கான்டாக்ட் இருக்கும். அறிவுரை, ஆலோசனை, தன வரவு இதெல்லாம் ஏற்படுவதா இருக்கும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு சிறப்பான சூழல் இருக்கும். அறிவு நிலையில நல்லா மேம்பட்டு விளங்குவார்கள். அந்த 2 கிரகமும் சேர்ந்து வந்து உங்க 3ஆம் வீட்டை பாக்குறதுனால அதுக்கு முன்னாடி சனி நட்சத்திரத்துல உட்காந்துருந்த தன்மை சுத்தமா மாறி இருக்கும். ஒரு அறிவு ரீதியான எதையும் சாதிக்கலான்ற எண்ணம் இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ஜூன் 2, 3 தேதிகளை பாத்தீங்கன்னா தனுசுக்கு டிராவல் ஆகுறது. அங்க வந்து உங்க வீட்டுல துலா வீட்டுல இருந்து 3ஆம் வீடு, தைரியம், இளைய சகோதரர்களை குறிக்க வீடு. 3ஆம் வீட்டுக்கு சந்திரன் போகும்போது அது மூல நட்சத்திரம் தான் முதல்ல அமைகிறது. அது கேது நட்சத்திரம். உங்க ராசியில இருந்து கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்கின்றது. அதனால் மூத்த சகோதர சகோதரி உறவுல வந்து ஒரு விதமான கான்ஃபிளிக்ட் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அது சூரிய நட்சத்திரம் சிம்மத்துல உட்காந்துட்டு இருக்கு. சிம்மம் வந்து உங்க வீட்டுல இருந்து 8ஆம்ல இருக்கிறதுனால மூல நட்சத்திரத்துல இருக்கும் போது அவங்களோட எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்புறம் சந்திரன் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து பூராட நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ராசி நாதன் நட்சத்திரத்துக்கு வந்து அமர்கின்றது. 9ல இருக்க மிதுனத்துல இருக்க சுக்கிரனும் வந்து 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால அன்றைய பொழுது வந்து உங்க சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். பொழுதுவாக்கான விஷயங்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல, கலைத்துறை சார்ந்தவங்கள நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். அதாவது 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 2ஆம் தேதி விடிகாலே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆயிடுது. அதனால ரொம்ப பிரமாதமான காலகட்டமாக தான் இருக்கும். குரு வந்து உங்க 2ஆம் வீட்டை விருச்சிகத்தை பார்க்கறதுனால குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சி இருக்கும். உங்களுடைய அசாத்தியமான தைரியம், அறிவு ரீதியான இதெல்லாம் வந்து நல்லா மேம்பட்டு இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரி வழி உறவுலாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உத்திராட சூரியன் நட்சத்திரத்துக்கு டிராவல் ஆகுறதுனால உங்க வீட்டுல இருந்து சூரியன் வந்து 8ல இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். உங்களுடைய ஆளுமை இதுலயே வந்து ஒரு எதிர்மறை தன்மை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள்.
இருந்தும் வந்து குருவின் ஆற்றலால அதெல்லாம் வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தப்படும். ஏன்னா உச்ச குருவா வந்து வருகிறது. ஏன்னா அந்த பொழுதுல பாத்தீங்கன்னா குரு ஒரு பக்கம் பார்வை பலத்தினால நன்மை கொடுத்தாலும் சனி வந்து அது 10ஆம் இடத்துல பாக்குறதுனால அந்த மனதில் ஒரு தேவையில்லாத குழப்பங்கள் அந்த இதெல்லாம் எதிர்மறை தன்மை எல்லாம் ஏற்படும். இருந்து அந்த குரு பார்வையினால ஒரு பேலன்ஸ் ஆகும். அதாவது நன்மையும் சொல்ல முடியாது, தீமையும் சொல்ல முடியாது. ஆனா சந்திரன் வந்து பூராட நட்சத்திரத்துல இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த 2-3 தேதியில, அதாவது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த 3 நாள் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்க வீட்டுல இருந்து 4ஆம் இடமான மகரத்துக்கு செல்கின்றது. அதனால மகரத்துல வந்து குரு பார்வை வந்து 7ஆம் பெற ஸ்ட்ரைட்டா வந்து பாக்குறதுனால ரொம்ப ஒரு விதமான கஜகேசரி யோகம் என்றுதான் சொல்லுவாங்க. தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஒரு யோகா அமைப்பு கொண்டதுதான். அதனால புதிய வீடு, வாகன சேர்க்கை இதெல்லாம் உண்டாகிறோம். தாயாரினுடைய ஆசிகள் கிட்டுவதா இருக்கும். மனதில் ஒரு விதமான உற்சாகம், ஆரோக்கியம் மேம்படுவா இருக்கும். அது உத்திராட நட்சத்திரம் இருக்கிறதுனால அந்த எதிர்மறையான இதெல்லாம் வந்து ஆற்றல் கூட நேர்மறையாக மாற்றப்படும். அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரத்தினால இன்னும் நல்லா அது இதுதான். ஏன்னா சந்திரனுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால, குரு பார்வையா இருக்கிறதுனால திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும்போது சிறப்பு தான். இந்த உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் நடுவில் பார்த்தீங்கன்னா சந்திரவரம், அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு. அந்த நேரத்தில் வந்து நீங்க வந்து தியான யோகா இது பண்றது மனதில் வந்து, ஏன்னா 28வது நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது மறைவா இருக்கு. அது உத்திராட நட்சத்திரக்கும் திருவோண நட்சத்திரம் நடுவில் இருக்கு. அது ஒரு உத்திராடம். நீங்க வந்து அபிஜித் நேரம்ட்டு நெட்ல போட்டு பாருங்க. அந்த டைம்ல வந்து நீங்க நீண்ட நாள் ஆசை, கனவு எதனா இருந்ததுன்னா அதை நினைச்சு நீங்க ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக அது பிரபஞ்ச சக்தியால் ஈர்க்கப்பட்டு அது நிறைவேறும். நீங்க 12 ராசிகள் வரவங்களும் எல்லாரும் முயற்சி பண்ணலாம். அதுவும் நீங்க வந்து செய்தீங்கன்னா இன்னும் அதிகமான பலன் உள்ளது. இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா அப்புறம் கடைசியா மகர ராசியில அவிட்ட நட்சத்திரத்துக்கு போகும்போது செவ்வாய் ஆற்றல் கொண்ட நட்சத்திரம். அது செவ்வாய் வந்து உங்க ராசியில இருந்து 7ல் இருக்கனால கணவன் மனைவி உறவு, நட்பு உறவுலாம் கொஞ்சம் பலப்படுவதாக இருக்கும். ஏன்னா 7ஆம் பார்வையாக உங்க வீட்டை பார்க்கறதுனால தைரியம், ஆற்றல், வேகம் எல்லாமே துடிப்பு கொண்டுதான் செயல்படுவீர்கள். மனதில் ஒரு புதியமான எழுச்சி உண்டாகும் குரு பார்வையினால. இந்த வாரம் வந்து மைனஸோட பிளஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க வாரமா தான் இருக்கும். இந்த இது ஏன்னா சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறத உங்க 6ல் இருக்க சனி வந்து 3ஆம் பார்வையா பாக்குறதுனால போதுமட்டும் ரெண்டுமே ஆகாது. சூரியன் வந்து மாறுகாது. அதனால வந்து வாகனம் செல்லும்போது, தொலைதூர பயணங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமா நிதானமா செயல்படுங்க. சனி வந்து உங்க வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுல அமருது வந்து ஒரு விதமான இதுதான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அது வந்து 6ல் எப்பவுமே பாவகரங்கள் மறைவு இருக்கிறது நல்லதுதான். அதனால கடன் சுமைகளா இருந்தா குறையும். வழக்குல வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை பழி வாங்குற துடிக்கிற எதிரிகள்லாம் வந்து ஒரு விதமான காணாமல் போவார்கள். உடல் சார்ந்த நோய் எதனா இருந்தா அது குறையும், தீர்வதாக இருக்கும். இல்ல அதுக்கான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால 5ஆம் வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா அது ஒரு விதமான புத்திர தோஷம் என்று சொல்லுவாங்க. அதனால அந்த பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலை உங்களுக்குள்ள இருக்கும். உங்களுடைய ஆளுமை திறனும் ஆன்மீக ஈடுபாடும் வந்து இந்த வாரம் வந்து உங்களை வழி நடத்துவதாக இருக்கும். பொருளாதார ரீதியா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு, நல்ல ஏற்ற முடியாததான் இருக்கும். ஏன்னா 11ல் வந்து 9ல் வந்து ராசிநாதனே இருக்கின்றான். 10ல் பாத்தீங்கன்னா குரு இருக்கின்றது. ஆனா பொருளாதார ரீதியாக ஏற்ற முடிய வாரமா தான் இருக்கும். 7ல் மட்டும் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களோட லைஃப் பார்ட்னரோட போதை மட்டும் வாக்குவாதங்கள் தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. துலா ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு விதமான திருப்பங்கள் நிறைந்த வாரமா தான் இருக்கும். ஏன்னா 6ல் சனி பலமா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகுது 10ஆம் இடத்துக்கு. உத்தியோகத்துல பொருளாதார ரீதியா வந்து முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். உங்களுக்கு வந்து சந்திராசிரமம் எல்லாம் கிடையாது. அதனால புதிய முதலீடுகள், முக்கியமான திட்டங்களை வந்து தைரியமுடன் செயல்படுத்தலாம். துளாராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல வந்து சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் உண்டாகதா இருக்கும். தைரியம் வந்து கூடும். சுவாதி நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் அதெல்லாம் உண்டாகும், பணவரவு ஏற்படும். விசாக நட்சத்திர 1, 2, 3 பாதங்கள் உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பயிற்சிகளால் அமோகமான பலன் இருக்கு. ஏன்னா விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அதனால கௌரவம் இதெல்லாம் கூடுவதாக இருக்கும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 5, 6, 3. வார அதிர்ஷ்ட திசை பார்த்தா மேற்கு, வடகிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை, வெளிர் நீலம். ஆன்மீக பரிகாரம் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன் மறைந்து இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷம் அந்த நந்திய பெருமானை வந்து வணங்குறது நல்லது. தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் பண்றது நல்லது. 7ல் வந்து செவ்வாயுடைய அந்த வீரியத்தை குறைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து முருகப்பெருமான நெய் தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் படிப்பது நல்லது. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சினால குருபவன் நவகிரக இதுல குருபவனை வந்து மஞ்சள் நில மாலை செய்து மலர் தூவி இந்த கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்கலாம். அதனால வந்து உங்களுடைய இதெல்லாம் வந்து எதிர்மறையான ஆற்றலுக்கு வந்து நேர்மறை ஆற்றலாக மாற்றப்படும். அதனால் துளாராசிக்காரர்களாக தாங்கள் இந்த வாரம் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்பு வட்டத்தில், உறவு வட்டத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு இந்த சேனலுக்கு மிக முக்கியமாக தேவையாக உள்ளது. தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.